புதியாக அறிமுகமான கெனிஷா என்னுடைய வாழ்வின் அழகான துணை. இத ரவிமோகன் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல அறிக்கையின் மூலமா சொல்லிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? தற்போது சோசியல் மீடியா ஃபுல்லா ரவிமோகன், கெனிஷா, ஆர்த்தி இவங்களோட விவகாரம் தான் மாத்தி மாத்தி பேசிட்டு வராங்க. இதற்கு காரணம் சமீபத்துல நடந்த ஐசரி கணேஷோட மகள் திருமணத்துல ரவிமோகனும் கெனிஷாவும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரிஜினல் ஜோடி போல வலம் வந்தாங்க. அந்த நேரம் அந்த கல்யாணத்தை விட இவங்கள பத்தி தான் அதிகமா பேசப்பட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஆர்த்தி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பல நடிகைகளும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்படி பல விதமா பேசப்படுற பிரச்சனைகள்னால ரவிமோகனே அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கையில இத்தனை வருஷமா முதுகுல குத்தப்பட்டு இருந்தேன், இப்போ நெஞ்சில குத்தப்படுது. இது எனக்கு சந்தோஷம் தான். நான் என்னுடைய முன்னாள் மனைவியை மட்டும் தான் விட்டு விலகுறேன், மகன்களை கிடையாது. என்னுடைய குழந்தைகள் தான் எனக்கு எல்லாமே, பெருமை, மகிழ்ச்சி. அவங்களுக்காக நான் எல்லாமே செய்வேன். கொஞ்ச நாளா நான் படுற கஷ்டம் 16 வருஷம் துயரமான வாழ்க்கையை விட பெருசு கிடையாது. என்னுடைய குழந்தைய வச்சு நிதி ஆதாயம் அடைய முயற்சி செய்யறாங்க. என்னுடைய குழந்தைகளை பார்க்க விடாம பவுன்சர்களை வச்சு தடுக்கிறாங்க. எப்போ நான் மனைவியை விட்டு பிரிஞ்சேனோ அப்பவே குழந்தைகளை வேணும்னே என்கிட்ட இருந்து ஒதுக்கப்படுறாங்க. என்னுடைய குழந்தைகள் கார் விபத்துல சிக்கிய தகவல் கூட ஒரு மாசத்துக்கு அப்புறம் காரை பழுது பார்க்கணும்னு இழப்பீட்டிற்காக என்னுடைய சைன் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் எனக்கு தெரியவே வந்தது, நான் பொன் முட்டையிடுற வாத்தா மட்டும் தான் பார்க்கப்பட்டேன். ஒரு கணவனா நான் மதிக்க கூட படல. காதல் அப்படின்ற போர்வையால பெற்றோர், குழந்தைகள், பந்தன்னு எல்லாமே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. ஆர்த்தியோட ஆடம்பர செலவுகள் தான் என்ன கடனாளியா ஆக்குச்சு. 5 வருஷமா நான் சம்பாதிச்ச காசு என் பெற்றோர்களுக்கு கொடுக்கவே இல்ல. இப்படி எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போதுதான் என்னோட கூட இருந்தாங்க கெனிஷா. என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியும். தோழியா அறிமுகமான கெனிஷா என் வாழ்வின் அழகான துணியாக மாறினாங்க. எந்த ஒரு ஆதரவும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்த போது கெனிஷா தான் என்னுடைய வாழ்க்கையில ஒளியை கொண்டு வந்தாங்க. கெனிஷாவை அவமதிக்கிற எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய காயத்தை உணராம எல்லோரும் என்னுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துறீங்கன்னு அந்த பதிவுல சொல்லிருக்கிறாரு.